ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜா ஆகிய நான் இன்றைய நிகழ்ச்சிக்கு பில்லிக்கம்பி ஊரை சேர்ந்த ரமேஷ் அவர்களிடம் பேட்டிக்கண வந்திருக்கின்றேன். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் அண்ணா. நீங்கள் எத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணிட்டுருக்கீங்க? நான் 30 வருஷமாக விவசாயம் பண்ணிட்டுருக்கேன் சார். 30 வருஷம் பண்ணிட்டுருக்கீங்களா? ஓ, சில்வர் ஜூபிலி தாண்டி பண்ணிட்டுருக்கீங்க. ஆமாங்க சார். இப்போதைக்கு என்ன போட்டிருக்கீங்க? வெள்ளை வெங்காயம் போட்டிருக்கேன் சார். பூண்டு. ஆமாங்க சார். நல்லா விலை இருக்குங்களா? விலை சுமார் போன வருஷம் மாதிரி இல்லை சார். போன வருஷம் நட்டம் ஏற்பட்டதா இல்லை லாபம் ஏற்பட்டதா? போன வருஷம் நல்லா லாபம் வந்தது சார். லாபம் வந்தது. இந்த வருஷம் கொஞ்சம் கம்மி தான் சார். சரிங்க. இப்போ பூண்டு தவிர வேறு என்னென்ன போட்டிருக்கீங்க சார்? பூண்டு தவிர இது போட்டிருக்கு சார். பீன்ஸ் போட்டிருக்கு சார். அப்புறம் கிழங்கு போட்டிருக்கு சார். கேரட்டெல்லாம் உங்களுக்கு தான் சொன்னாங்க. கேரட் போட்டிருக்கு சார். போட்டிருக்கீங்க. இங்கே சுற்றிலாம் மரம் எல்லாம் இருக்கும் மாதிரி பழ மரங்கள் எல்லாம் அதில் பட்டர் ஃப்ரூட் சார். பட்டர் ஃப்ரூட்டா? பட்டர் ஃப்ரூட் ஒன்று இருக்குது சார். எலுமிச்சை இருக்குது சார். சரிங்க. ஆரஞ்சு இருக்குது சார். கொய்யா இருக்குது. பிச்சிஸ் இருக்குது சார். ஆமாம். வாழை மரம் போட்டிருக்கு சார். போட்டிருக்கீங்க. ஆமாம் சார். இப்போ உங்ககிட்ட இப்போ எத்தனை பேர் நிரந்தரமாக வேலை செய்கிறாங்க? வேலை ஒரு 30 பேர் வேலை செய்கிறாங்க சார். 30 செய்கிறாங்க. ஆமாம் ஓ, பெரிய விவசாயி தான். ஆமாம் சார். ஒரு தடவை நஷ்டப்பட்டாலும் அடுத்த தடவை நீங்கள் முயன்று பண்ணுறதுக்கெல்லாம் வசதியில் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கேயோ வேற ஒரு பக்கத்தில் வாங்கணும் தான் சார். கடன் வாங்கியாவது விவசாயம் பண்ணணும். ஒரு மண்ணூர் உசுறு அப்படின்னு வச்சுருக்கீங்க. அப்படியே போகலாமா? போகலாம் சார். இதெல்லாம் கிழங்குங்களா? ஆமாம் சார். அது வந்து ஓரத்தில் போட்டிருக்கு சார். ஆமாம். கிழங்கு அந்த பக்கம் ஒரு பாகம் போட்டிருக்கு சார். ஆமாம். இது இந்த வெங்காயம் கொஞ்சம் மீதி இருந்ததுனால சரி கொஞ்சம் போட்டிருக்கு சார். இது என்ன மரம் சொன்னீங்கன்னா? பட்டர் ஃப்ரூட் சார். பட்டர் ஃப்ரூட். இதெல்லாம் எங்கள் ஏரியாவில் பார்த்தது இல்லை. இல்லைங்களா? இது எப்படிங்க விளைச்சல் சார்? இது ஒரு 5 நாற்று போட்ட பின்னாடி சார் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆன பின்னாடி தான் பழகும் சார். பழாயிட்டாங்க சார். இது ஒரு மரத்துக்கு 20,000 ரூபா வருஷத்தில் காசு வரும். இதுக்கு ஈல்டு வரும். இது மருத்துவ குணம் உள்ளதா? என்ன சார்? ஆமாம் சார். மருத்துவ குணம் இதுதான் சார். சர்க்கரை நோய்க்கு, சுகர் பேஷண்ட்டுக்கு இது நல்ல ஒரு மருந்து. ஆமாம் சார். சரி, பரவாயில்ல. என்னென்னமோ மரம் வச்சுருக்கீங்க, பரவாயில்ல. ஒரு விவசாயி பாதுகாத்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் தேயிலை விவசாயம் பண்ணுறீங்களா? தேயிலை விவசாயம் பண்ணுறேன் சார். தேயிலை விவசாயம் பண்ணுறீங்க? ஓ, ரெண்டுலேயும் விவசாயி. தேயிலை விவசாயம், இது இங்கிலீஷ் காய்க்கிற விவசாயம். பரவாயில்ல. இப்போது இன்னைக்கு ஓய்வா உங்களுக்கு? இல்லை சார், நேற்று கிருஷ்ண ஜெயந்தி சார். ஓ, கொண்டாடிங்களா? சார். சாமி அருள் தரதுக்கு பூ தரதுக்கு 2 மணி ஆச்சு சார். அப்படிங்களா? அதனால இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட். ஓ, நல்லா விளையணும்னு அருள் கேட்டு வந்திருக்கீங்க. இந்த ஏரியா வந்து விவசாயத்தில் ரமேஷ் மட்டும் தான் விவசாயத்தில் இருக்காங்க சொன்னாங்க. நான் விவசாயம் எல்லாமே இருக்காங்க. தேயிலை விவசாயம் இல்லை, இந்த கஷ்டப்பட்டு உழைக்கிற விவசாயம். இங்கிலீஷ் காய்க்கிற கேட்டதுக்கு உங்களை சொன்னாங்க. உங்களை தேடி நான் வந்திருக்கேங்கன்னா எங்கள் சேனலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சேனல் பற்றி நான் ஏற்கனவே நல்லா உங்கள் சேனல் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் சார். அப்படியா? ஆமாம் சார். பார்த்துருக்கீங்களா? ஆமாம் சார். சரி. விவசாயத்துக்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னாங்க சார். சரிங்க. இப்போ நாங்கள் உங்களை தேடி தான் இப்போ மஞ்சூர்லேருந்து வந்திருக்கேன். உங்களை இருக்காங்களான்னு நேற்று கேட்டேன். நேற்று டவுட்டுனாங்க. பக்கத்து ஊருக்கு போய் ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்தேன். இன்றைக்கி இவ்வளோ நேரம் ஒதுக்கி உங்கள் வேலையை விட்டு எங்கள் சேனலுக்கு பேட்டி கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றி சார்.